விருந்தோம்பல் பற்றி விருந்தோம்பல் அதிகாரத்தில் கடைசி குறள் வள்ளுவர் என்ன சொல்கிறார்? முதல்ல குறளை பார்ப்போம். மோப்பக்குலையும் மணிச்சம் முகந்தெரிந்து நோக்கக்குலையும் விருந்து. இதுக்கு என்ன அர்த்தம் தெரியுமா? ஒருத்தன் நம்மளுக்கு சொந்தக்காரன் வெளியூர்லேருந்து வர்றான், எட்டி தூரத்துலேருந்து நம்ம பார்த்துறோம். நம்ம முகமகிழ்ச்சியோடு அவனை வரவேற்கணும். நம்மளை பார்த்தவொடனே அவனுக்கு ஒரு சந்தோஷம் வரும், நம்மளுக்கும் ஒரு சந்தோஷம் வரும். எப்படி மாமா இருக்கீங்க, நல்லா இருக்கீங்களா, வாங்க அப்படின்னு சொல்லணும். ஐயோ வந்துட்டாண்டே, நீ கதவை சாத்து, இல்லை உடம்பு சரியில்லைன்னு படுன்னு சொல்லக்கூடாது. முதல்ல இன்முகம், முகத்தில் இன்முகத்தோடு அவனை வீட்டு தூரத்தில் பார்த்தவனே இன்முகத்தை காட்டுறான். வீட்டுக்கு வந்தவொடனே இன்சொல் பேசணும். எப்படிங்க, நல்லா இருக்கீங்களா அப்படின்னு மனசில் ஒன்று வச்சுக்கிட்டு ஏன்டா அவன் வந்தான்னு நினச்சிக்கிட்டு பேசக்கூடாது. அந்த இன்சொல் இன்முகம் ஃபஸ்ட்டு காட்டணும். தொலைதூரத்தில் கிட்ட வந்தவொடனே இன்சொல் பேசணும். அப்புறம் நன்றாற்றல். அப்புறம் அவனுக்கு பழையதே போட்டாலும் அந்த உள் உணர்வோட முக மகிழ்ச்சியோடு சோறு போடணும். இதுதான் உண்மையான விருந்தோம்பல்கிறார் சத்தியமா மாணவர்களே.